எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கியுள்ள வாலிப சங்கத்தினுடைய செயலாளர் அருமைத்தோழர் சந்திர அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, தோழர்களே, ஓய்வு பெற்ற தோழர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு கேட்டு மைக்கெல்லாமே பேசுங்கன்னு சொல்லி வாழ்த்து விட்டு சென்றிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்தேன். தோழர், இந்த போராட்டம் என்பது 18ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க சென்னையை தவிர்த்து எல்லா இடங்களிலும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் காலையிலிருந்து இரவிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன தோழர் பேசியிருப்பார்கள் இந்த நிலவரத்தை எல்லாம் என்ன காரணத்துக்காக இப்படி மாற்றி அமைக்கப்பட்டது. அதே நேரத்தில் என்ன அப்படின்னா, இந்த கெடுபிடிகளும் இங்கே இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் மைக்கு வச்சு பேசாதீங்க, நீங்கள் வந்து சவுண்டாக பேசாதீங்க, மக்களுக்கு முன்னாடி அரசை வந்து குறை கூறி பேசாதீங்க, இப்படின்ற விஷயம் வந்து சென்னையை தவிர்த்து வேறு எங்கேயும் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, அடையாறுலையும் அந்த பிரச்சனை. அதிகாரிகள் உள்ளிட்டு ஜிஎம் உள்ளிட்டு வந்திருக்காரு. ஜிஎம் உள்ளிட்டு எப்படி சொன்னார்னு சொல்லி அங்கேயே நீங்கள் மைக் இல்லாமல் பேசுங்க. மற்ற இடங்கள் அது இல்லை. அநேகமாக இப்போ டி நகர் போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல. தாம்பரத்தில் அந்த பிரச்சனை இருக்காது. தாம்பரத்தில் ஃபோட்டோ மட்டும் எடுத்துன்னு போயிட்டாங்க. காலையிலே போயிட்டாங்க. ஏன்னா பங்கேற்றவர்களுக்கெல்லாம் என்னென்னா, நிர்வாகத்தினுடைய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது, நிர்வாகத்திற்கு நிதி கேட்பது, அதனால் இதெல்லாம் சேர்த்து நம்ம கேட்குறதுனால அது வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு ஓடி எதாவது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய கோரிக்கைகள் ஒரு வலுவான கோரிக்கைகள், எந்த அரசாலும் எந்த தொழிற்சங்கத்தாலும் புறக்கணிக்க முடியாத ஒரு கோரிக்கை. அதை ஒட்டி தான் இந்த போராட்டம் என்பது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கடந்த காலங்களில் கொடா சட்டம்லாம் கூட இருந்துச்சு. கொடா சட்டம், தடா சட்டம், கருப்பு சட்டம் எல்லாமே இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன், திராவிட மாடலுடைய அரசு என்று விடியல் அரசு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் தலையிடுறது அப்படின்னா, காவல்துறை வந்து தலையிடுது அப்படின்னா, காவல்துறைக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சொல்லியிருப்பாங்க, அரசும் சொல்லியிருப்பாங்க. அரசு அப்படின்னா அது ஒரு நிர்வாகம். அது நேரடியாக ஸ்டாலின் சொன்னாரான்றது நமக்கு தெரியாது. அதே போல் போக்குவரத்து அமைச்சர் நேரடியாக சொன்னார்ன்றது தெரியாது. அவங்களுடைய நிர்வாகம் வந்து அது சொல்லியிருக்கும். அதனால தான் அவங்க வராங்க. ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து நீங்கள் அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. ஆனால் அவங்களை வந்து ஒன்றும் பெருசாக நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக போராடக்கூடிய தொழிலாளர்களை கைது செய்வது, நீங்கள் பேசாதேன்னு சொல்கிறது, நீ விமர்சிக்காதன்னு சொல்கிறதெல்லாம் உங்களுடைய திராவிட மாடலில் ஒரு பார்ட்டாது. திராவிட மாடல் அப்படின்றது இருக்குதா இல்லையான்றது வேறு விஷயம். அது இப்படிப்பட்ட மாடல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஒன்று பாசிச மாடல் இல்லைன்னா சோசியலிச மாடல், ரெண்டு தான். முதலாளித்துவ மாடல், சோசியலிச மாடல் ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. அது நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது விருப்பம். ஆனால் 100 நாளில் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 285 நாட்கள் தான் இருக்குது இந்த ஆட்சி முடிவதற்கு. வெறும் 285 நாட்கள் தான். ஆனால் இந்த நாளில் கூட நான் எதையுமே தீர்க்க மாட்டேன், போராடக்கூடிய அமைப்பை நான் கூப்பிட்டு பேச மாட்டேன் அப்படின்றது இது உச்சக்கட்ட கொடூரமான ஒரு நிலைமை. இந்த அரசினுடைய உச்சக்கட்டமான ஒரு கொடூரத்தை காண்பிக்கக்கூடிய முறைய விஷயமா தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தூய்மை பணியாளர் போராட்டமெல்லாம் பேசியிருப்பாங்க, போராடினாங்க. ஏராளமான இடங்களில் ஏராளமான தொழிலாளர்கள் விதவிதமான கோரிக்கைகளுக்காக போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் போராட்டங்களை எல்லாம் வந்து முழுசாக தவிர்த்திட முடியாது. நீங்கள் எல்லா கோரிக்கைகளையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்தாலும் கூட போராட்டம் என்பது தொடரும். ஏன்னா இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு முறையில் தினந்தோறும் அந்த போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. ஆனால் தொழிலாளருடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை, அது தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்றோருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் தலையிட்டு தீர்த்து வைப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயத்தை நீங்கள் தீர்த்து வைக்கவில்லை என்றால் வரக்கூடிய காலத்தில் அடுத்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது தான் நாம் சொல்ல வேண்டியது. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வரணும் அப்படின்றத நாங்கள் விரும்புகிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எதிர்த்தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டணியை விட்டு வெளியே வான்றார். வேறு எதையுமே அவர் சொல்கிறதில்லை. நம்முடைய எடப்பாடியார் வந்து சுற்றுப்பயணத்தில் கூட்டணியை விட்டு வெளியே வா,
ஏற்கனவே கடந்த காலத்தில் அதிமுகவுடைய தங்கத்தாரகை ஜெயலலிதா ஆட்சி செய்யும் போது 50% தனியார் மையம் அறிவித்தார். 50% ரூட்டுகளை தனியார் கொடுக்க போகிறோம், 50% ஊழியர்களை நாங்கள் வெளியேற்ற போகிறோம். அதில் விஆர்எஸ் சிஆர்எஸ் எல்லாமே இருந்துச்சு அதில். ஆனால் இப்போ முதலமைச்சர் எதிர்கட்சியில் இருந்த கலைஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தனியார் படுத்தப்படக்கூடிய அந்த பேருந்துகளை மீண்டும் பொது போக்குவரத்தாக மாற்றுவோம்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார். அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டது. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றார் அப்படின்னா, கூட்டணியை விட்டு வெளியே வா, வேற ஒன்றுமே கிடையாது. நான் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்குடைய பிரச்சனையை இவர் சொன்ன மாதிரி நான் வந்த பிறகு தீர்த்து வைப்பேன்னு சொல்லலை. மின்சார பேருந்துகள் தனியார் மயப்படுத்தப்பட்டதை நான் பொது உடைமையாக்குவேன், பொது போக்குவரத்து ஆக்குவேன்னு சொல்லலை. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 67 மாதம் நான் தான் பாக்கி வச்சுட்டு போனேன், திரும்பி இன்னும் ஒரு 9 மாதம் கழிச்சு நான் ஆட்சிக்கு மறுபடியும் நானே கொடுத்துட்றேன்னு சொல்லலை. கூட்டணி விட்டு மட்டும் வெளியே வந்துடு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு என்ன கூட்டணி என்ன இருக்குது? தொழிலாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு, நாட்டினுடைய விளிம்பு நிலை மக்களுக்கான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் அப்படின்னா நாங்கள் உங்களோட இருப்போம். இல்லைன்னா அது இல்லை, அதுதான். அவர் வேற எந்த விஷயமும் கிடையாது. சென்னையினுடைய சிங்கார சென்னையாக மாற்றிய உழைப்பாளிகளை சென்னையை விட்டு புரத்தி அடிக்கக்கூடிய ஏற்பாட்டை கடந்த கால அரசு பண்ணிச்சு, இன்னைக்கு இவர்களும் பண்றாங்க. இந்த புல்டோர்ஸ் அரசியல் என்பது மோடியினால் வழிகாட்டப்பட்டது. இங்கே தமிழகத்திலேயும் நடக்குது. நாங்கள் மறுக்கல, அதை நாங்கள் தான் எதிர்க்கிறோம். வேற எந்த அரசியல் கட்சிகளும் அதை எதிர்க்கல. சென்னையை விட்டு பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி கொண்டு அவர்களை குடியேற்றக்கூடிய ஏற்பாடு இங்கே நடக்குது. தூய்மை பணியாளர்களை 13 நாள் போராட்டத்துக்கு பிறகு அவர்களை வங்கக்கடலில் தூக்கி வீசுவதை போல இழுத்து கொண்டு போய் கண்ட இடத்துல விசிறி கிடாசன ஏற்பாடும் இங்கே நடந்துச்சு. மறுநாள் அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அவருடைய பிரச்சனைகள்லாம் கனிவோடு பரிசீலனை செய்து 30,000 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தரோம், காலை உணவு திட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். அதுக்கு அடுத்து என்னன்னா விபத்து பாலிசி இன்சூரன்ஸ் 10 லட்சம் ரூபாய் விபத்தில் மரணம் அடைந்தால் நாங்கள் தரோம் அப்படின்னு அமைச்சரவை கூட்டத்தினுடைய முடிவாக தங்கம் தென்னரசு 14ஆம் நாள் அறிவிக்கிறார். எல்லாரையும் தூக்கி கொண்டு கடைசின பிறகு அறிவிச்சுட்டு அதுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் கூட கொஞ்சம் பேரை வச்சுட்டு போய் அங்கே பிளக்கார்டெலாம் பிடிச்சிட்டு போனேன். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் தங்கம் தென்னரசா தகரம் தென்னரசான்னு தெரியல. நீ அறிவிச்சிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த போராட்ட பந்தலில் போய் ஒரு 4 நாள் கழிச்சு நாங்கள் இப்படியெல்லாம் அரசவை கூட்டத்தில் அமைச்சர் கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்கோம், இதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம். பிறகு நிரந்தரம் சம்பந்தமான விஷயங்களை இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழித்து கட்டிட்டு பழைய பென்ஷன் திட்டம் அமலாக்கணும் ஒரு குழு போட்டிருக்காங்கல்ல, குழுவுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாரும், அரசு ஊழியர் ஆசிரியர்லாம். அந்த மாதிரி ஒரு குழுவை போட்டு உங்களுடைய நிரந்தரம் சம்பந்தமான விவரங்களை நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு துப்பு கெட்ட அரசாக இந்த அரசு அவங்களெல்லாம் வெளியே கிடாசிட்டு அறிவிக்கிறாங்க. எடப்பாடி கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பண்ண ஏது பண்ண? ஓய்வு பெற்றோருடைய பிரச்சனைகள்ல நீண்ட காலமாக 2016 அந்த டிஏ பிரச்சனை என்பது நிலுவையில் இருக்குது. 5%. 67 மாதம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த பிரச்சனையில் 5%க்கு மேல் உயர்வு கிடையாதுன்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு போனாரு. அந்த அரசாணையை ஒட்டி தான் ரேவாவுடைய வழக்கு தொடர்ச்சியாக நடக்குது. போராட்டமும் நடக்குது, ஒரு பக்கம் ரேவாவுடைய வழக்கும் நடக்குது, சிஐடியுடைய போராட்டமும் தொடர்ந்து நடக்குது. அந்த வழக்கை ஒட்டி 114 மாதம் கழிச்சு ஒரு 67 மாதம், அதுக்கப்புறம் இவர் சேர்ந்து 114 மாதங்கள் கழித்து அரசு கோர்ட்டில் போய் என்ன அபிடேவிட் தாக்கல் பண்ணுறான் அப்படின்னா, அந்த அபிடேவிட் தமிழக அரசுடைய அபிடேவிட். தமிழக அரசுடைய அட்வொகேட் ஜெனரல் போய் அபிடேவிட் தாக்கல் பண்ணுறாரு. 5%ஐ 9% உயர்த்தி 14ஆக தரேன். அது இன்னைக்கு படிப்படியாக உயர்ந்து 32%ல் வந்திருக்குது. மறுபடியும் ஒரு 9% உயர்த்த போகிறாங்க. கிட்டத்தட்ட அநேகமாக 43% என்பது ஓய்வு பெற்றவர்களுடைய அந்த ஓய்வூதியத்தில் டிஏ என்பது உயர்வு பெற்று வரக்கூடிய 5ஆம் தேதி கிடைக்க போகுது. இது வழக்கினுடைய தீர்ப்பு அடிப்படையில், அந்த அபிடேவிட்டினுடைய அடிப்படையில், அரசினுடைய அபிடேவிட் அடிப்படையில் இப்போ வழங்கப்படுகிறது. வழங்க உள்ளார்கள் வரக்கூடிய 5ஆம் தேதி. ஏற்கனவே நம்ம 33% வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வழக்கில் அபிடேவிட் தாக்கல் செய்யக்கூடிய இந்த அரசு வழக்கறிஞர் இவ்வளவுலாம் நான் கொடுக்குறேன், இதற்கு இத்தனை கோடி செலவாகும்னு சொல்கிறார். இத்தனை கோடி இந்த அரசு கொடுக்க போகுதுன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்துருங்க, இந்த தேதிக்குள்ளே அதை கொடுத்துருங்கன்ற. கொடுக்க போகிறது யாரு?
நீதிபதி தன் சொத்தை வித்து கொண்டாந்து கொடுக்க போறாரா? இல்ல வழக்கு போட்டாங்க அதனால அண்ணா அறிவாலயத்துல ஏன்னா திமுகவின் மீது வழக்கு போட்ட மாதிரியும் அண்ணா அறிவாலயம் தன்னுடைய சொத்தை வித்து கொடுக்க போறது போல நீ போய் அபிடவிட் தாக்கல் பண்றீங்க. காசு ஒதுக்க போறது தமிழக அரசு. தமிழக அரசினுடைய கருவூலத்திலிருந்து அந்த காசு வரவுக்கும் செலவுக்குமான இடைவெளியின் மூலமாக அவங்க கொடுக்க போறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தூய்மை பணியாளர் போராட்டத்தை தூக்கி வீசிட்டு சில அறிவிப்புகளை நீங்க கொடுக்குறீங்க, நிரந்தரம் தவிர்த்து மற்ற அறிவிப்புகளை கொடுக்குறீங்க. 2016 இருந்து கிட்டத்தட்ட 115 120 மாதமாக வழங்காத டிஏவை வழக்கு அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க. அரசு தன்னுடைய நிதியிலிருந்து இதெல்லாம் செலவு பண்ண போகுது. நீ தொழிலாளி வர்க்கத்திற்கான அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், நான் திராவிட மாடலுடைய விடியல் அரசுன்னு சொல்லக்கூடிய நபர், இந்த தீர்ப்பை கோர்ட்ல கொடுப்பதற்கு முன்பாக வழக்கை நான் வாபஸ் வாங்கிடுறேன், இந்த தொழிலாளர்கள் நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க, நான் இவர்களுக்கு இந்த 43% டிஏவை நான் இந்த மாதத்திலிருந்து வழங்கி விடுகிறேன், மீதியை அடுத்த மாசத்துல கொடுத்துட்றேன்னு நீ சொன்ன அப்படின்னா இவனுடைய அரசனுடைய சாதனையா மாறும்ல. தூய்மை பணியாளர்கிட்ட போய் 4 நாளே நீ சொல்லியிருந்தீங்கன்னா உன் அரசனுடைய சாதனையா மாறும்ல, யாருமே விமர்சிக்க மாட்டாங்கல்ல. ஆனா நீ என்ன பண்ற, கோர்ட்டு சொல்லணும்ன்ற, கோர்ட்டு சொன்ன பிறகுதான் நான் கொடுப்பேன்ற, கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு சொல்லி ஆற்றாங்கரையிலிருந்து 1/2 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டவர்கள் ஆக்கிரம் பண்ணி அந்த இடத்த காசா கார்டன்ல ஒப்படைக்கிறேன். இது எல்லாம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் என்பது இருக்குது. எடப்பாடிக்கு என்ன நோக்கம் இருக்குதோ அதே நோக்கம் இந்த அரசுக்கு இருக்கின்றதுடைய ஒரு தூய்மையான வெளிப்பாடு. எதையும் போய் அதை ஆய்வு பண்ண வேலை. நேற்றைய தினம் என்னன்னா ஐடி தொழிலாளருடைய ஆர்ப்பாட்டம் என்பது நடந்துச்சு. டிசிஎல்ல ஒரு 12,000 பேரை வேலையை விட்டு எடுத்தான். 12,000 பேர்னு அறிவிக்கிறான். 2%. 6 லட்சம் பேர் டிசிஎல்ல டாடா கன்சல்டன்சில வேலை செய்யறான். ஐடி தொழில் 2% அறிவிக்கிறான். ஆனா கிட்டத்தட்ட 5% 6% 30,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஹையர் அண்ட் ஃபயர் என்ற அடிப்படையில் இந்த அரசு வெளியேற்று. அரசு இல்லை, அந்த நிர்வாகம் வெளியேற்று. இந்த நிர்வாகத்திற்கான சட்ட திட்டங்களை, கார்பரேட் கம்பெனிகளுக்கான சட்ட திட்டம், ஐடி ஊழியர்களுக்கான சட்ட திட்டம், இதையெல்லாம் நம்ம நிறைவேற்றி வச்சிருக்கோம். இது இந்த அமைச்சரவையில் விவாதிக்கக்கூடிய ஒரு ஒன்று. எப்படி இந்த நிர்வாகம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நேரடியாக தலையிடலாம், இந்த அரசுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. நீ வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. டிஆர்பி ராஜா அதுக்கு பொறுப்பு. டிஆர்பி ராஜா அமைச்சர் அதுல தலையிடவே இல்லை. எவ்வளவு பேரான வெளியேற்றிக்கொண்டான். இதை விட்டு இன்னும் பல இடங்களில் வரப்போது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த தொழில்நுட்பம் என்பது தொடர்ச்சியாக இளைஞர்களை வேலையிலிருந்து வெளியேற்ற போகுது. அதுக்கு முதல் உதாரணம் டிசிஎல். அப்ப என்ன அப்படின்னா டிஆர்பி ராஜாவுடைய இந்த செயல்படாத தன்மை என்பது இந்த தமிழக அரசு அடுத்து ஆட்சிக்கு வர போறேன்னு சொல்லி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மக்கள் மத்தியில இந்த தமிழக அரசினுடைய டிஆர்பி என்பது குறைஞ்சிக்கிட்டே வரும். தமிழக மக்கள் மத்தியில இந்த அரசின் மீதான மதிப்பு ஒண்ணு இருக்குல்ல, டிவியில சொல்லுவாங்க டிஆர்பி ரேட்டு, இந்த சீரியலுக்கு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த சீரியல் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரசின் மீதான டிஆர்பி குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் கோர்ட்ல போய் இதை சொல்லி இந்த காசை கோர்ட் மூலியமா கொடுக்கறத விட அமைச்சரவை கூட்டத்தின் முடிவாக கொடுத்திருந்தார் அப்படின்னா ஓய்வு பெற்ற தொழிலாளி மத்தியில அவருக்கான மதிப்பு, அரசின் மீதான மதிப்பு ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓய்வு பெற்றோர் மத்தியிலையும் பணியில் இருக்கக்கூடிய ஒரு மத்தியிலையும் இந்த டிஆர்பி ரேட் என்பது அரசின் மீது குறைஞ்சிக்கிட்டே வருது. யார் காரணம் இதுக்கு? போராடக்கூடியவர்கள் காரணமா? போராடக்கூடியவர்கள் காரணம் இது அமைச்சரவை. இந்த அமைச்சரவைக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் ஒரு நோக்கம் இருக்குல்ல, அரசே அறிவிக்கலாமே. அரசு தானே காசு கொடுக்குது. இப்ப டிஏவுக்கு ஒப்பந்த உயர்வு இப்ப போட்டாங்கல்ல, பேமெட்ரிக்ஸுடன் கூடிய உயர்வு, அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம், இதெல்லாம் என்னன்னா அரசு தானே நிதி ஒதுக்குது. அரியர்ஸை கொடுத்துட்டேன்னா லைவ்ல இருக்கக்கூடிய தொழிலாளி மீது ஒரு மதிப்பு வரும்ல, இந்த அரசு மீதான டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுமே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒன்று, ஒரு பக்கம் தொழில்துறை சார்பாக இருக்கக்கூடிய நசீவு, இந்த பக்கம் போக்குவரத்து அமைச்சர், 2 பேரும் சேர்ந்து தமிழகத்துல உழைப்பாளி மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குங்களா? இது ஏதோ சதி இருக்கிறது. இது ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடப்பது அல்ல.
அவரும் அந்த சதிக்கு உட்பட்டவராக இருக்கிறார். இளைஞர்கள் என்பவர்கள் இந்தியாவில் 55% நபர்கள் இருக்கிறார். உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையில அதிக சதவீதத்தில் இளைஞர்கள் நலன் இளைஞர்கள் சக்தி என்பது இங்கதான் இருக்குது. இங்கதான் வேலை வாங்க முடியும். அதனாலதான் வரான் பன்னாட்டு கம்பெனி எல்லாம் இங்க கம்பெனி துவக்குவதற்கு. நீ சமூக நீதி சொல்லக்கூடிய இந்த அரசு, நீ எல்லா இடங்கள்லயுமே நான் மின்சார பேருந்தை ஓட்ட போறேன், எல்லா இடங்கள்லயுமே அவுட் சோர்சிங், எல்லாமே தனியார் அப்படின்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எங்க போகுது? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை எங்க போய் தேடுறது? சமூக நீதியை எங்க நிலைநாட்டுவது? ஏராளமான இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு அரசு துறையில வேலை இல்லை, போக்குவரத்துல வேலை இல்லை, மின்சாரத்துல வேலை இல்லை அப்படின்னா தனியார்ல வேலை இருக்க. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே ஜெயலலிதா பில் 50% தனியார் மயம் போது தனியார்கள் எல்லாம் சம்பளத்தை குறைச்சான். ஏன்னா அரசுக்கு இனிமே வேலைக்கு போக மாட்டானுங்க, அவனுங்க நம்ம கிட்ட தான் வருவா, அதனால அவனுடைய ஊதியத்தை குறை, போனஸை குறைனா. ஆனா இன்னைக்கு தனியார்கள வேலை இனிமே கிடையாது. எல்லாம் ரோபோட்டை பயன்படுத்த போறான். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு டிசிஎல் நிறுவனத்துடைய அறிவிப்பு. அரசு துறையிலையும் பொது போக்குவரத்துலையும் வேலைக்கு ஆள் எடுக்கல அப்படின்னா தனியார்ல எடுக்க மாட்டான். தனியார்ல எடுக்க மாட்டான். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரோபோக்கள் தான் அங்க போய் வேலை செய்ய போகுது. அப்ப உனக்கு ஆதரவளிக்கக்கூடிய நபர் யாரு? இளைஞர்களுடைய வேலையில்லா திண்டாட்டம் என்பது காந்திஜி அப்ப சொன்னார்ல, ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் சுதந்திரமாக என்னைக்கு நடந்து போவதோ அதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக நான் கருதுவேன்னு சொன்னார் அவர். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, வேலையில்லா திண்டாட்டம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க இளைஞர் பட்டாளத்தினுடைய அந்த தேவை பூர்த்தி செய்ய முடியாத போகும்போது சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கும். அண்ணா சொன்னாரு, வேலையில்லா பட்டாளம் என்பது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்குது அப்படின்னா அது வேட்டியில் கட்டிய வெடிகுண்டுக்கு சமம் அப்படின்னாரு. வேட்டியில் வெடிகுண்டு வெட்டி வெடிச்சுக்கலாம் என்ன ஆகும்? இன்னும் சதுரம் அதுக்கு சமம்னாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை அதை நோக்கி தான் போகுது. எந்த துறையிலும் வேலை வாய்ப்பு கிடையாது, கான்ட்ராக்ட் தொழிலும் கிடையாது, எல்லாம் அவுட் சோர்ஸ். கான்ட்ராக்ட் அப்படின்னா இன்னைக்கு இந்த டிப்போல இங்க இருக்கக்கூடிய பிஎம் வேலைக்கு டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு லைசன்ஸை வாங்கி வச்சுட்டு வேலை கொடுப்பாரு. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒரு முதலாளி அங்கேருந்து ஆள் அனுப்புறான். அவன் தான் இங்க அவுட் சோர்சிங்ல வேலை செய்யறான். நீ அவனை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீ ஏதாவது கேட்டீங்கன்னா எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் எதற்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது. சிஎல் தொழிலாளி கடந்த காலம் வேலை செஞ்சவன் லைசன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம், நம்ம கரெக்டாக வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கணும், லைசன்ஸை திருப்பி வாங்கணுன்ற ஒரு நோக்கம் இருக்கும். இன்னைக்கு அது கிடையாது. அப்ப இந்த நிலைமை என்பது என்ன அப்படின்னா சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கும். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி, ட்ரம்பினுடைய அந்த வரி விதிப்பு கொள்கை என்பது கிட்டத்தட்ட என்னன்னா 25% இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு. நீ ரஷ்யாவிடம் இருந்து அந்த டீசல் பெட்ரோல் குரூட் ஆயிலை வாங்குவதை நிறுத்தவில்லை என்றால் 50% உயர்த்துவேன் அப்படின்னு. 4 ஆண்டு காலமாக டீசல் விலை உயராததற்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னா, ரஷ்யா கிட்ட ரூபாயினுடைய மதிப்பில் நாம என்ன வாங்குறோம். அதனாலதான் இன்னைக்கு டீசல் 100 ரூபாய் விற்கிது. 100 ரூபாய்க்கு மேல ஏறல. அது ஒருவேளை 2 மடங்காக ஏறிடுச்சு அப்படின்னா நம்முடைய கோரிக்கை இன்னொரு முக்கியமான கோரிக்கை சேர்ந்திருக்கும். டீசல் விலை 200 ரூபாயா மாறிடுச்சுன்னா 10 மாசமா கொடுக்காத என்னுடைய சம்பளத்தை கொடுன்னு சொல்லி இவங்களோட சேர்ந்து இந்த கோரிக்கையை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். இன்னைக்கு அது இல்லை. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீ ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கினா 50% வரியை விதிப்பேன்ற. 50% வரி என்பது என்னன்னா, நீங்க ஜவுளித்துறையில கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 19% என்பது 69% இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கான். 75 லட்சம் பேர் திருப்பூர்ல வேலை செய்யறான் ஜவுளித்துறையில. தமிழகம் முழுக்க ஏற்கனவே திருப்பூர் காலியாகி கிடக்குது. 75 லட்சம் பேர் வேலை இழப்பு வருவாங்க. கோடிக்கணக்கான நபர்கள் வேலை இழப்பு வரும். ஏற்றுமதியினுடைய இந்த தவறான வரி விதிப்பு கொள்கையினால ட்ரம்பினுடைய கொள்கையை மோடி எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காத விளைவு என்ன அப்படின்னா, ஏற்றுமதி பாதிக்கப்படும், உற்பத்தி தேங்கி நிற்கும். கம்பெனிகள்ல தொழிற்சாலைகள்ல உற்பத்தி தேங்கி நின்றுச்சுன்னா தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய நபருக்கு வேலை இழப்பு வரும். வேலை இழப்பு வந்துச்சு அப்படின்னா சந்தையில வாங்கும் சக்தி என்பது குறையும். வாங்கும் சக்தி குறைஞ்சதுன்னா மற்ற இடங்கள்லயும் உற்பத்தி பாதிக்கும். தமிழகம் முழுக்க வேலை இழப்பு வரும், பொருளாதார மந்த நிலை வரும். பொருளாதார மந்த நிலைய விளைவு நமக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட நீங்க போய் அங்க பொருளை வாங்க முடியும். பொருளுடைய விலை தாறுமாறாக உயரும், தாறுமாறாக உயரும்.
வேலை இழப்பு என்பது கடுமையான நிலமாகும். அப்போ அந்த இதையெல்லாம் கண்டித்து என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுறாரு, இதெல்லாம் நடக்கும், மோடி தலையிடணுன்றாரு. அதே தான் நம்ம சொல்றோம். நீ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தலையிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் நான் அந்த ஓய்வு பெற்ற அன்றே நான் பணப்பலனை கொடுத்துட்றேன், ரிட்டையர்ல இன்னைக்கு டிஏ கொடுத்துருக்கேன், அரியர்ஸை படிப்படியாக கொடுத்துட்றேன், லைவ்ல இருக்கக்கூடிய தொழிலாளிய பிரச்சனைகளை நான் தீர்த்துறேன், 12 மாதம் டிஏ. வேற மற்ற எல்லா கழகங்கள்லையும் உண்டு. ஒரு 6 கழகங்கள்ல அரியர்ஸ் நெல்லு எஸ்சிடிசி உள்ளிட்டு ஒரு சில கழகங்கள்ல 4 மாதம் 6 மாதம். ஆனால் இங்கே மட்டும் 12 மாதமும் பெண்டிங். 4 காலாண்டுல கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 9 மாத ஒப்பந்த பலன் 29/5/2027 முடிஞ்ச அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச அன்னைக்கு என்ன சொல்றாரு, 9 மாதம் அரியர்ஸை 4 தவணையில் கொடுத்துட்றேன்னு இன்னைய வரைக்கும் வரல. இன்னும் அரசுக்கு இருக்கக்கூடியது 285 நாட்கள், 100 நாட்கள். அதில் காபந்து அரசு 100 நாட்கள். அதில் காபந்து அரசு எந்த உத்தரவுமே ஒரு கையெழுத்து போட முடியாது, எதையுமே செய்ய முடியாது. வெறும் 185 நாட்கள் தான் நீ அரசு அமைக்க முடியும், இங்கே ஆட்சி செய்ய முடியும். அதுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தல், அதை ஒட்டி யார் வராங்க என்னன்றது அதுக்கு பிறகு. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உடனடியாக தொழிற்சங்கத்தை எல்லா சங்கத்தையும் கூட அழைத்து, வெறும் சிஐடி கூட அழைத்து எல்லா பிரச்சனைகளுக்காகவும் போராடுவது சிஐடி. ஆனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு போடாமல் போனாங்கல்ல 87 பேர், அவனை கூட கூப்பிட்டு பேசி உடனடியாக பிரச்சனையை தீர்க்கும். ஆனால் தீர்க்க மாட்டேன், நீ போராடினா உன்னை மைக்க பிடுங்குவேன், உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த அரசு வெகு விரைவில் தவறான பாதையில் செல்வதோடு இல்லாமல் நேராக வங்காள வீடால தான் போகும். இங்கே அதான பக்கத்தில் இருக்கு, வேற எங்கேயும் போவாது. எதிர்கட்சியினர் ஒரு பக்கம் நீ எல்லாம் வெளியே வா, இவன் பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தர் இன்னைக்கு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காரு, இளைஞர்கள் எல்லாம் என் பக்கம். நான் சொன்ன 55% இளைஞர்கள் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்காங்க. அவனை குறி வச்சு தான் சீமானும் விஜயும் அரசியல் கலை நடத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் என்கிட்ட வந்துருவாங்கன்ற மாதிரி ஒருத்தர் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காரு. தொழிலாளி பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி வந்த நீ 4.5 வருஷமா தீர்க்காம 45 மாதங்கள்லயா தீர்த்தாதான் குறைந்தபட்சம் உன்னுடைய மாடல் என்பது அங்கே வெற்றிவிடும். இல்லை அப்படின்னா திராவிட மாடல் என்பது தோற்று போன மாடலாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் என்னன்னா தொடர்ச்சியாக இந்த போராட்டம் 3வது நாளாக நடைபெறுகிறது. நமக்கு ஏராளமான கோரிக்கைகள். மின்சார பேருந்தை பொறுத்த வரைக்கும் மின்சார பேருந்து என்பது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க மின்சார பேருந்து தான் இயங்கணும். பெட்ரோலையும் டீசலையும் தடுத்து நிறுத்த வேண்டும். இதெல்லாம் என்ன அப்படின்னா காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று. பூமியை பாதுகாப்பதற்காக பெட்ரோல் டீசலை குறைக்க வேண்டும், முற்றாக ஒழிக்க வேண்டும். வரக்கூடிய காலத்தில் வந்துடும். அதெல்லாம் இன்னும் 5-6 வருடங்களில் பெட்ரோல் டீசல் பயன்பாடு என்பது இருக்காது. மின்சார பேருந்துகள் தான் இயங்கும், பேட்டரியில தான் எல்லாமே இயங்கும். நல்ல விஷயம். ஆனால் அந்த பேருந்தை இயக்கக்கூடிய திறமை நம்ம டிரைவருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம அரியலூர் அரிமா சொல்றாரு அப்படின்னா அதை விட மோசமான ஒரு களவாணித்தனம் வேற எங்கேயுமே கிடையாது. எதுக்குடா தனியார் கூடுறான்னு கேட்டா இந்த பேருந்தை இயக்கக்கூடிய திறமை போக்குவரத்து தொழிலாளர்கிட்ட கிடையாதுன்றான். பெரிய ட்ரெய்லர் பேருந்துகள் இங்கே இயக்கணும். அனகோண்டா பஸ் தந்து பொங்கல்லாம் போச்சு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சப்போகேட்டு கட்டுறாரு. தனியாருக்கு ஒப்படைப்பதற்காக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய நவீனங்களை பயன்படுத்தக்கூடிய தெரியாத நபர்களாக நம்முடைய தொழிலாளி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தக்கூடிய செயலில் இந்த அமைச்சர் இயங்குகிறார். அப்படின்னா அவருடைய வருவாயை ஈட்டுவதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லி தனியார்படுத்துவது என்பது நம்முடைய அரசுக்கு நல்லது. நான் நேர்மையானவன், நான் நியாயமானவன், நான் பெரியார் வழியில் வந்தவன், அண்ணாவினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். டீசல் பேருந்துகள் முற்றாக கைவிடப்பட வேண்டும். வரக்கூடிய காலங்களில் ஒரே நாளில் பண்ண முடியாத 2032க்குள்ள பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. 7436 பேருந்துகள் சென்னையில் இயங்கும்னா 2032 இன்னைய நிலைமையில வேலைக்கே ஆள் எடுக்காம இருந்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளி எண்ணிக்கை வெறும் 30,000. இன்னைக்கு 1,17,000 பேர். நீ இதே நடவடிக்கையில மின்சார பேருந்துகளை இயக்கி மின்சார பேருந்துகள் எல்லாம் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா வெறும் 2032 30,000 பேர் தான் வேலைக்கு இருப்பான். மற்றவெல்லாம் ரிட்டையர் ஆகி போயிடுவான். பணியின் போதே மரணம் ஒரு பக்கம், நீ ரிட்டையர் ஆனவன் பணப்பணம் வாங்காமல் வெட்டு போறது ஒரு பக்கம்னா
வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே செத்து போறான் தொழிலாளி. ஏராளமான நெருக்கடி. 4 நாளைக்கு மேல லீவு இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை, எல்லாரும் வேலைக்கு வரணும். இது இங்கே நிர்வாகத்தினுடைய நெருக்கடி. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க மின்சார பேருந்து இயக்க வேண்டும். மின்சார பேருந்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும். இந்தியா முழுக்க மின்சார பேருந்தை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. ஆனா இந்தியா முழுக்க மின்சார பேருந்தை தனியாரிடம் கொடுத்து இயக்கக்கூடிய அந்த மாடலாக மற்ற இடங்களுக்கு கொண்டு போக போற ஏற்பாடும் அங்க நடக்குது. தமிழகத்தில் இப்படி செய்யறாங்க, இதே போல மற்ற இடங்கள்ல நம்ம பண்ணுவோம். அதற்கான ஏற்பாடு நடக்குது. அப்ப அது நீ மாடல் அரசு அப்படின்றது என்ன அப்படின்னா, மின்சார பேருந்து உள்ளிட்டு பொதுத்துறை பேருந்து இயக்கம் என்பது அரசே அதை கையாளும். அந்த ஊழியர்களுடைய பிரச்சனையை அதன் மூலம்தான் தீர்க்கப்பட முடியும். ஏன்னா 25 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு மின்சார பேருந்து 25 ரூபா கூட சம்பாதிக்கல. கொடுக்கறது 77 ரூபாய் 80 ரூபா காசு. ஏசி பேருந்துக்கு 80 ரூபா. வண்டியினுடைய விலை 1.5 கோடி. நம்முடைய முதலீடு, அரசுடைய முதலீடு 1.5 கோடிக்கு வண்டியை வாங்கி பிரைவேட்ட கொடுத்து ஓட்ட விட்டு ஒரு கிலோமீட்டருக்கு 80 ரூபா காசு இவங்க. ஆனா வசூலா வருது 23 ரூபா இபிகேஎம் ஒரு கிலோமீட்டருக்கு. அதை வாங்கிக்கிட்டு ஒரு 80 ரூபா கொடுக்கும். எவ்வளவு பெரிய கொடை வள்ளல் பாருங்க, எவ்வளவு பெரிய கொடை வள்ளல். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் மத்தியில, உழைப்பாளிகள் மத்தியில, மக்கள் மத்தியில உங்களுடைய அரசினுடைய டிஆர்பி ரேட்டு சரிவை மிக வேகமாக கொண்டு செல்கிறது. எனவேதான் தோழர்களே, இந்த போராட்டம் என்பது என்ன அப்படின்னா, உழைக்கக்கூடிய நம்முடைய உழைப்பாளிகளுக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளி வர்க்கத்திற்குமான பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமல்ல, அநேகமாக எல்லா இடங்களிலும் போராடக்கூடிய தொழிலாளர்கள், அது தூய்மை பணியாளர், மின்சார ஊழியம், மின்சார வாரியம், ஓய்வூதியர்கள், அதே போல அரசு துறை, புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை, எல்லா பிரச்சனைகளையும் நீங்க உடனடியாக தலையிடவில்லை. இருக்கக்கூடிய 185 நாட்கள்ல நீங்க தலையிடலாம் அப்படின்னா உங்களுடைய அறிவு பாதையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும். உடனடியாக பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் காண வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்த்து கூறி உங்களுடைய போராட்டத்தை மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்தி, போக்குவரத்து தொழிலாளராக இந்த கண்டனத்தில் நானும் தொடர்ந்து பங்கேற்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.